கரண்ட் டாக்ஸில் இன்று ஒரு முக்கியமான என்னை வந்து கொதித்தெழுந்து வைக்க வச்ச ஒரு செய்தி. ரொம்ப வந்து கோபமாக இருந்துச்சு பார்த்தோன்னே. இன அழிப்பு பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேரியண்ட்டே வந்து முடிச்சு விட பார்க்குறீங்க. எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்லாம் உட்காந்த இடம், எப்பேற்பட்ட இடம், அதை முழுசாக வந்து காலி பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஒரு ஸ்பீசிஸே வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆக பார்க்குறீங்க. நான் சும்மா கேட்கறதுக்கு வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த லாஸ்ட் பெஞ்ச் பரம்பரையை சேர்ந்தவன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஸ்கூல் காலேஜில் படித்தவங்க எல்லாருக்குமே வந்து கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கோவம் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை வந்து செஞ்சுருக்காங்க. என்ன மேட்டர்னா, இனிமேல் வந்து லாஸ்ட் பெஞ்சே இருக்காதான் ஸ்கூலில். குறிப்பாக ஸ்கூல்ஸில் வந்து லாஸ்ட் பெஞ்சே வந்து இருக்காது. லாஸ்ட் பெஞ்ச் என்ற முறை வந்து ஒழிக்கப்படும். இந்த சாதிய அடக்குமுறை ஒழிக்கப்படும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் முறை வந்து ஒழிக்கப்படும். ஸோ பள்ளிகளில் வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒத்துக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாதி கயிறு கட்டிட்டு வர்றது, பள்ளியில் வந்து ஆசிரியர் வந்து தகாத வார்த்தையில் திட்டுறது, இன்னும் பல விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். செல்ஃபோன் பயன்படுத்துறது, அதை முறைப்படுத்துறது அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து சரி பண்ணாமல், பள்ளியோட கட்டமைப்பு எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, சரி பண்ணாமல் முக்கியமாக ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு டப்புன்னு புரட்சி புல்லரிச்சிக்கிற மாதிரி எப்படியே எல்லாமே நாட்டுக்கு நின்றுச்சு போலருது. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்சை வந்து ஒழிக்கணும். எந்த மாணவனுக்கும் தான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதான். அதை நினச்சி அவங்க கஷ்டப்பட்டு படிக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே சுற்றி உட்காந்து இல்லை தலைகீழ படுத்துக்கினே வந்து பார்த்திங்கன்னா இந்த யோசனையை வந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பெஞ்சை வந்து ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க? லாஸ்ட் பெஞ்சை மட்டும் தூக்கிடுவாங்க அப்படின்னா வந்து இன்னொரு லாஸ்ட் பெஞ்ச் வரும்ல. சரி, என்ன தாண்டா பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரோவாக அதாவது வரி வரியாக போட்டால் தானே லாஸ்ட் பெஞ்ச்னு ஒன்று வரும். முதல் பெஞ்சுன்னு ஒன்று இருக்கிறதால தான் லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற லாஜிக்கில் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் ரோவாலாம் உட்கார வைக்க மாட்டாங்க. பள்ளிகளில் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் தான் ஆசிரியர் அப்படின்னா மாணவர்கள்லாம் அப்படியே வடிவில் உட்காருவாங்க. இங்கே ஒரு பெஞ்சு, அங்கே ஒரு பெஞ்சு, அதுக்கு முன்னாடி ஒரு பெஞ்சு, திருப்பி இந்த சைடு இப்படி வடிவில் வந்து உட்கார வைப்பாங்களாம். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்க சொல்கிற விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறது ஒழிஞ்சிடும். இதனால் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி உண்டாகும் தெரியுமா? மாணவர்களோட மனசில் வந்து நான் ஒரு தப்பான ஸ்டூடெண்ட்டு, நான் படிக்க மாட்டேன், நான் ஒரு மக்கு, நான் லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ஒழிகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு புரட்சி நடவடிக்கையாக அதை எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் செஞ்சு பள்ளிகளில் ஒரு மாணவனோட உணர்ச்சியை வந்து மாற்றணும், அவன் வந்து நல்லா படிக்கணும், தாழ்வு மனப்பான்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினச்சிட்டு வாழ்த்துக்கள். பட் நீங்கள் யோசிச்சது வந்து எவ்வளோ காமெடியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதோட நல்லதும் பேசலாம், இதை எப்படி வந்து சரியாக பயன்படுத்தலாம்னு பேசலாம். இல்லை இதோட வந்து பேஸ்ட்டு ஏங்க தேவையில்லாமல் இது வந்து புடுங்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் பற்றி பேசலாம். சரி, முதல்ல இந்த வடிவில் வச்சா என்னென்ன நன்மைகள் இருக்குது? ஒரு கிளாஸ் ரூமில் ரொம்ப நாளாக வந்து பாரம்பரியமாக ஒரு ரோன்னு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் படித்து முடிச்சிருப்போம். இந்த சைடு ஒரு ரோ, இந்த சைடு ஒரு ரோ, நடுவில் வந்து டீச்சர் போவாங்க. பெரிய கிளாஸ்னால் 3 ரோ போட்டு நடுவில் 2 இடம் விட்டுருப்பாங்க டீச்சர்ஸ் போயிட்டு வரதுக்கு, அது எல்லாருமே போயிட்டு வரதுக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வடிவில் போடலாம். இப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் இல்லை வந்து வேறு மாதிரியான ஒரு செமினாரு, கிளாஸில் எல்லாருமே ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து முன்னாடி நின்று சொல்ல போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பில்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே வடிவில் உட்காந்து மாணவர்கள் நடுவில் வந்து வாக் பண்ணிகிட்டே பேசுறதுக்கு, இல்லை எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷனை வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஸோ தட் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு இடமா இருக்கும், ஒரு சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வேணால் அது யூஸ் ஆகுமே தவிர்த்து, பொதுவாக நம்மளோட பள்ளி கல்வியில் வந்து எப்போவுமே வந்து இப்போ இருக்கிற ரோ மெத்தட் தான் வந்து சூட் ஆக போகுது. சரி, இது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு படத்தில் மட்டும் இல்லாமல் கேரளாவில் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்குது, கேரளாவில் எது பண்ணாங்கனாலும் அதான் வந்து பெஸ்ட்டு. கேரளா வந்து ஒரு சிறப்பான ஸ்டேட்டு, நம்மளாம் ஒன்றும் முட்டாள்கள், கேரளாவை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு. நம்ம எல்லாருக்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இவனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த வகையில் கேரளாவில் எது பண்ணாலும் கண்மூடித்தனமாக வந்து இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படி அதிக பிரசங்கித்தனமா, முந்திரி கொட்டத்தனமா கேரளா கிட்ட இருந்து நாங்கள் அவங்கள பார்த்து டப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஒரு விஷயம் தான் கேரளாவில் இதை பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் இது பண்ணணும் அப்படிங்கிறது. கேரளாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அவங்களோட டீச்சிங்கு, அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்க இன்ஸ்டியூஷன் கம்பேர் கூட பண்ண முடியாது. நான் அவங்கள தாழ்த்தி பேசலை, நம்ம வந்து நிறைய விதங்களில் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் கேரளாவில் ஒரு விஷயம் பண்ணாங்க, அதை வேணால் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். கேரளாவில் என்ன பண்ணுவாங்க, உட்கார்றதுக்கு இப்போ ஒரு எல்லா மாணவரும் வராங்கன்னா அவனுக்கு அந்த பெஞ்ச் தான் இல்லை, அது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் எல்லாம் உட்காந்துருப்போம். நம்மளோட டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்லாம் கூட வந்து கிறுக்கி வச்சுருப்போம். இது ஏன் டேபிள், ஏன் பெஞ்ச், ஏன் சேரு, நம்ம பெஞ்சை வந்து யாராவது எடுத்து போயிட்டா கூட அது கூட வந்து சண்டை போட்டுப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபிக்ஸடு இடம் இருக்கும்.
அதனால தான் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், மிடில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, யாருமே ஒரே இடத்துல உட்காரக்கூடாது, எல்லாருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ யார் வராங்களோ அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காடுறாங்க இன்றைக்கினா வந்து அந்த மாணவனோ மாணவியோ வந்து வேறு இடத்துல அடுத்த நாள் உட்காரணும். அப்படி இருக்கிறப்போ வந்து அதில் ஒரு பாகுபாடு இருக்காது. இவன் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், இவன் தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைமையை ஒழிக்கிறதுக்கு, முறைமைன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, அந்த ஐடியாவை வந்து உடைக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. இது சூப்பரான விஷயம். இதை நம்ம வந்து கேரளா கிட்ட இருந்தோ இல்லை எங்கேருந்து இது இருந்திருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த முறையை விட்டுட்டு ஒரு பாவடிவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். இந்த நம்மள மாதிரி ஒரு சாமானியர்கள் உட்கார்ந்தாலே வந்து உட்காந்து நிறைய ரீசன் சொல்லலாம் ஏன் இது நல்லதில்லை அப்படின்னு. பட் பள்ளி கல்வித்துறையில் எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கே இது வந்து தோணவே இல்லை. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓக்கா ஏதாவது படத்தை பார்த்துட்டு புரட்சி பண்ணுறேன், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இது வந்து ஒரு நியூஸாக வந்து பரப்பப்படும், பள்ளி கல்வித்துறையில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோண வைக்கிறதுக்காக ஒரு ரீட்டார்டடான ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்படி என்னதான்ப்பா அதில் குறை கண்டுபிடிச்சிட்டேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுன்னா இருக்குது. எனக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கேன்னு இல்லை, இது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மேலை நாடுகளில் இருக்கிற இல்லை காலேஜ்லேயும் சரி, இல்லை காலேஜில் நிறையா கேலரி வச்சு கூட சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு ரோவாக இருக்கும். இன்னும் அந்த மெத்தடை ஏன் வந்து கடைப்பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸோ எல்லா கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போர்டோ இல்லை டிஜிட்டல் ஸ்க்ரீனோ வந்து இன்றைக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்குன்னா எல்லா மாணவர்களும் ஒரே சைடு பார்க்கணும். அதனால தான் வந்து அந்த ரோ மெத்தட் வச்சுருக்காங்க. அதில் முன்னாடி பின்னாடின்னு இருந்தால் கூட எல்லாருக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் வியூ தான் இருக்க போகுது. ஸோ இந்த வடிவில் வச்சா இந்த சைடில் இருக்க மாணவர்கள் மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்பியே பார்த்துட்டு இருக்கணும், அந்த சைடில் இருக்க மாணவர்கள் ரைட்டில் திரும்பியே பார்த்துட்டு இருக்கணும். அந்த நடுவில் உட்காந்துருக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் வியூ கிடைக்கும். அந்த வகையில் இப்படி லெஃப்ட் ரைட்லன்னு உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கழுத்து வலிக்கும். ஸோ பேசிக்லி போர்டை பார்க்குற அந்த விஷயத்தில் வந்து இது ஒரு மைனஸாக இருக்கிறதுனால பாவடிவு வந்து கிளாஸுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு முதல் ரீசன். அதையும் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, மாணவர்கள் எல்லாருமே ஒரே பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம எல்லாருமே வந்து ஆசிரியர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போதே நம்ம எவ்வளோ சேட்டைகள் பண்ணுவோம், எவ்வளோ வந்து திரும்பி பேசுவோம், எவ்வளோ கை மறைச்சிட்டு பேசுவோம். நம்மளாம் உட்காந்து கடைசியில் லஞ்சே சாப்பிட்ருக்கோம். இன்னும் பல வேலைகள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசிரியர் அப்படி வந்து போர்டை வச்சு பேசி கிரிக்கிட்டு இருக்கும்போது அதை எழுதிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிறப்போ மாணவர்கள் இப்படி நேருக்கு நேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி சின்ன பசங்க எல்லாருமே இது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அவனை பார்த்துக்கிறது, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறது, அவனை பார்த்து சிரிக்கிறது, வேறு சிரிப்பு மூட்டுறது, பேசுறது. இல்லை குவைட் ஸ்கூலாக இருந்ததுன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. நான் அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணல. பட் நிதர்சனமான உண்மைகள் என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்லி இட்ஸ் அ வெரி டிஸ்ட்ராக்டிங் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த வடிவு அப்படிங்கிறது டிசைன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரோட ரியாலிட்டிக்கு வருவோம். நம்ம ஊரில் என்ன வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக கம்மி அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லையோ வச்சுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸில் ஒரு செக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 35 பேர் இருப்பாங்களா, இல்லை 30 பேர் இருப்பாங்கன்னே அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோ நம்பர்ஸ் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி வடிவில் உட்கார வைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா கிளாஸ் ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம வந்து நிறைய விதமான ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கோம், நிறைய ஸ்கூல்ஸை வந்து போய் பார்த்துருக்கோம். நீங்களும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக ஒரு கிளாஸில் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்கன்னு. அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வடிவில் உட்கார வைக்க முடியுமா? வேணால் டபுள் போடலாம். அந்த டபுள் பாவும் திருப்பி ரோ மாதிரி வந்துடும். ஸோ இருக்கிற ஒரு சாதாரண ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு சிஸ்டம் அதை மாற்றுறதுக்கு உண்டான அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதில் மாற்ற தேவையில்லை. கல்வி முறையில் மாற்றம் செய்யறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடசாலையில் எல்லாத்துலேயுமே எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்களோ அதே இன்னும் ஏன் பின்பற்றிட்டு இருக்காங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். அதில் போய்ட்டு நம்ம நோண்ட தேடணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துலேயும் மாற்றம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு முறை தான் அது. அப்படி பார்த்தா நம்ம ஊரில் ஸ்கூல்ஸில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸோட ரூமோட பெருசு அண்டு மாணவர்களோட ஸ்ட்ரென்த் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது வந்து சாத்தியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இல்லை இரண்டாம் கட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எல்லா பள்ளிகளும் ஒரே மாதிரி இருக்கான்னு. பல அரசு பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களே முன் வந்து பல நடவடிக்கைகளை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும், அதுக்கு அந்த சுற்றுச்சூழலும் வந்து நல்லா இருக்கணும்னு அவங்களே கவர்மெண்ட்டோட உதவியில்னா கூட செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பள்ளிகள் எக்ஸப்ஷன். பட் இன்னும் பல பள்ளிகளில் சரியான கிளாஸ் ரூம்ஸ் இல்லை. அந்த கிளாஸ் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்காது, லைட் இல்லை, விண்டோஸ்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, அங்கே ஓடுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உடஞ்சி விழுந்துட்டுருக்கு, லீக் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரிலாம் கிளாஸ் ரூம்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எல்லாத்தையுமே வந்து நம்ம சிறப்பாக செஞ்சிட்டோமா? இன்னும் பல பள்ளிகளில் மாணவர்களை வந்து மரத்தடியில் உட்கார வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் பல பள்ளிகளில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், எதுவுமே வந்து சரியாக இயங்கலை. பல நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களில் இருக்க பள்ளிகள்லாம் அங்கே இருக்கிற பெஞ்சு டேபிள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் ஏதாவது கல்யாணம் விழா நடந்தால் அங்கே போயிடும். இங்கே வந்து மாணவர்கள் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சரி பண்ணாத ஓட்டை விஷயங்கள் பல இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன், ஐடியா மணி அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வடிவில் உட்கார வைக்கிறோம், லாஸ்ட் பெஞ்சை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது இன்னோவேட்டிவ்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
ஸோ இப்போ ஆசிரியரோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் எடுக்கிறது, போயிட்டு மாணவர்களை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இல்லாமல் எக்ஸாம்ஸ் அப்போ ஈஸியாக கவனிக்கிறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ரோ மெத்தட் வந்து ஆசிரியர்களோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களும் வந்து டீச்சிங்கில் இவ்வளோ நாள் அப்படி தான் வந்து பழகியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து மாற்றணுன்றது அவசியம் இல்லை. அதையும் தாண்டி வந்து இப்போ போர்டை நோக்கி தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா மாணவர்களுக்கும் அந்த போர்டை நோக்கி அவங்களோட பார்வை இருக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த ரோ சிஸ்டமே வந்து மெயின்டைன் பண்ணப்படலாம். இதை தாண்டி நம்ம லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ எந்த மாணவனோ மாணவியோ அவனை கூப்பிட்டு ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வைக்கிறதுனால மட்டுமே வந்து அவங்களாம் வந்து நல்லா படிச்சிட்டாங்களா? இப்போ நீங்களும் நானும் நிறைய நாள் நம்மளே போயிட்டு கூட ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட எஃபர்ட்ஸ் மாறி இருக்கா? நம்மளோட தன்மை, நம்ம எப்படி படிப்போம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம போடுற முயற்சியில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு நாள் லாஸ்ட் பெஞ்சில் ஒருத்தர் உட்காந்துட்டான் அப்படின்னாலே அவனை ஸ்டிக்மடைஸ் பண்ணி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு டேர்ம் தான். ஆனால் அவன் படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து முத்திரை குத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் பல மாணவர்கள் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காருவோம், நாங்களே போய் உட்கார்றது கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த எல்லா மாணவர்களும் வந்து லைஃப்பில் வந்து குட்டிச்சோராக போயிட்டாங்களா? அவங்க படித்து முன்னேறினதே இல்லையா? லைஃப்பில் பெரிய ஆளாக வந்தது இல்லையா? இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பல பேர், மாணவர்களுக்கே ரோல் மாடலாக இருக்க பல பேர் நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. பல அரசியல் தலைவர்கள் படித்தவங்க, நான் படிக்காதவங்கள சொல்ல, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் சொல்லியிருக்காங்களே. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது இடம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. நம்மளோட அது படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அதை நம்ம வீட்டில் பொதுவாக சொல்லுவாங்க, நான் பெட்ரூமில் போய்ட்டு கதை சாத்திட்டு படிக்க போகிறேன், எனக்கு வந்து டிவி ஆஃப் பண்ணுங்க, இல்லைனா நான் வந்து பக்கத்து வீட்டில் போய் படிக்க போகிறேன், மாடியில் போய் படிக்க போகிறேன் அப்படின்றப்போ சில நேரத்தில் நம்மளோட வீட்டில் சொல்லுவாங்க. அது சரியா தப்போ, படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும் அப்படிங்கிறது அது வீட்டில் எந்த அளவுக்கு பொருந்துமோ இல்லையோ, கிளாஸில் இந்த ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் அப்படின்றதான் தோணுது. ஸோ உட்கார வைக்கிற இடத்து மூலியமாக வந்து கல்வியின் தகுதியும் அந்த மாணவரோட வாழ்க்கையை வந்து மாறப்போகிறதில்ல. அதனால் அந்த லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறது அது வந்து அப்படியே இருக்கட்டுமே, ஒழிக்காதீங்களே. இந்த பா வடிவை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்களேன். சரி, இந்த கிளாஸ்க்கு வரும்போது ஏன் எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டு வராங்க? ஸ்கூலுக்குள்ளே வந்து யாருக்குமே வந்து மதம் ஜாதி பாகுபாடு இல்லாமல் வந்து ஏன் எல்லாருமே ஒரே மாதிரி நடத்தப்படுறாங்க? பணக்கார ஏழைன்னு இல்லாமல் எல்லா மாணவர்களும் அங்கே மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே சமம். இப்போ நீங்கள் இதே இந்த ரோ சிஸ்டமை வேறு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தேட்டரில் பின்னாடி உட்கார்றது ரொம்ப ஹை கிளாஸ், முன்னாடி உட்கார்றது 10 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கான்சர்ட்டில் அப்படி எடுத்திங்கன்னா அது வேறுபடும். முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் விஐபிஸ், பின்னாடி உட்காந்துருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொஞ்சம் கம்மியான முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஆனால் கிளாஸ்க்கு மட்டும் அந்த ரோஸை வந்து பொறுத்தவே முடியாது. அங்கே எங்கே நீங்கள் உட்காந்துருந்தாலும் நீங்கள் எல்லாருமே சமம் தான். அங்கே உட்காந்துருக்கிறப்போ நம்ம ஏதோ 1 கிலோமீட்டர் தூரத்தில் பின்னாடி உட்காந்துருக்க போகிறதில்ல, கேட்காம இருக்கிறதுக்கு. எல்லா கிளாஸ்லையுமே பின்னாடி உட்காந்தாலும் கேட்கும். ஓகேவா? ஸோ அதனால் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டா எல்லா இடமும் சமம் தான். அங்கே கொண்டு வந்து இந்த பாவை வச்சிங்கன்னா பின்னால் வந்து லெஃப்ட் சைடு பாலை உட்கார்றது பெருசா, இல்லை ரைட் சைடில் உட்கார்றது பெருசா, இல்லை சென்டருக்காக போட்டி போடுறதான்னு சின்ன வயசுலேயே மாணவர்களை லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் பிரிச்சிடாதீங்கப்பா. எல்லாருமே சமமாக இருக்கிற, கொஞ்ச நாள் சமமாக இருக்கிற ஒரு இடம் பள்ளி. அதனால் இந்த பாவை பள்ளியிலிருந்து தள்ளி வைக்கவும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை, இல்லை ஒரு ஐடியான்னு சொல்லலாம். இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இல்லை இது ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காரணத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க.